Hey all, hope you are doing well. And this video intention is not to advocacy what behind Vijay's silence. This video will give another perspective to see what behind the Vijay's silence. ஸோ தமிழ் மக்களே எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. நான் இது ஏதோ விஜய் அவர்களுக்கோ தாவைக்காவுக்கோ வாதாடலாம் வரல. அவர் அமைதிக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படிங்கிறதான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்த தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மற்றது உங்கள் விருப்பம், அதை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் ரைட்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ச்சிகளோட உச்சம் என்ன தெரியுமா? உணர்ச்சிகளோட உச்சமே அமைதி தான். ஒரு எக்ஸ்ட்ரீம், எல்லாத்துக்குமான எக்ஸ்ட்ரீம்னு வச்சிங்கன்னா சைலன்ஸ் தான் ஆன்சராக கிடைக்கும். நான் படித்த புத்தகங்கள், நான் கேட்ட தலைவர்கள் சொன்ன எல்லாமே என்னென்னா, உணர்ச்சிகளோட உச்சம் அப்படின்னா அது அமைதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் பேசிகிட்ருக்காரு. அவர் முதல்ல எதிர்கொள்கிறார். என்னது? தனக்கு எதிரான கோஷங்கள். ஓகேவா? தனக்கு எதிரான ஒரு கோஷங்கள் அங்கே எதிர்கொள்கிறாரு. ஆபாச வார்த்தைகள் அவர் எதிர்கொள்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, செருப்பு வீச்சு மற்றும் இது போன்ற எல்லாமே ஃபஸ்ட் டைம் அவர் எதிர்கொள்கிறார். ஓகேவா? எதிர்கொண்டு உரையை முடிக்கிறார். முடித்துக்கிட்டு போகும்போது விளக்குகள் அணைக்கப்படுகின்றன, அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன. இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். ஃபோனில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு. சரியா? ஸோ அப்போ அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. என்னை தலைவனாக ஏற்று என் பேச்சை கேட்க வந்த என் உறவுகள், என் தம்பிகள், என் குழந்தைகள், என் தங்கைகள் இறந்துருக்காங்களே, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்களேன்னு அவருக்கு தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது நான் சொன்னது என்ன? உணர்ச்சிகளின் உச்சம் தான் அமைதி. ஓகேவா? இப்போ எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, சுயநலவாத தலைவர் அப்படின்னு. ஒருவேளை விஜய் அவர்கள் சுயநலவாத தலைவராக இருந்திருந்தால், ஏழே வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இயல்பு நிலையாக இருந்திருக்காது. ஏழே வார்த்தை தான், இது இந்த கட்சியின் சதி அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாப்புல அப்படின்னா, இன்றைக்கி அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களோ அமைச்சர்களோ அங்கே போய் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு இவ்வளவு துரிதமான ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா ஏற்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் விமர்சனம் யார் மேலே வைக்கிறாரு? ஆளுங்கட்சி மீது வைக்கிறார். அப்படி வச்சுக்கோங்க. அப்போது அந்த பேரிடருக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுங்கட்சி தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போது ஆளுங்கட்சியை விமர்சித்து விட்டால் ஆளுங்கட்சி எப்படி அங்கே போய் துரிதமான நடவடிக்கை எடுக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துரிதமான நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது பதிலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே போய் அழுதவங்கலாம் ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஒரு சொல்ல போச்சு, நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இது பண்ணோம், அது பண்ணோம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இது அவருக்கு அது சரியில்லை, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, இப்படி அது தெரியல, இது தெரியலன்னு ஆவேசமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே தவிர, அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுக்க முற்படுத்திருக்க மாட்டாங்க. உண்மையிலே அப்படி தானே? இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது என்னென்னா, அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சில விரோத எண்ணம் கொண்டவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டில் நின்று ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே, ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாமே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு போயிருக்கலாமே. அவர் அமைதியாக போனது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நல்லது, என் புரிதலின் அடிப்படை. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஓகேவா? அவர் அமைதியாக போனதுனால தான் இங்கே எந்தவித கலவரமும் ஏற்படலை, எந்தவித பிரச்சனையும் ஏற்படலை, இரு கட்சிகளுக்கிடையே எந்தவித மோதலும் ஏற்படலை. ஆளும் கட்சி தலைவர்களும் அவங்க என்ன வேலையை செயல்படுத்தணுமோ ஃபோக்கஸ்டாக அதை செஞ்சாங்க. இப்போ விஜய் ஒரு அறிக்கையை விட்டுருந்துருக்காங்கன்னா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க இங்கிட்டு. புரியுதா? இப்போ விஜய் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்காப்புல அப்படின்னா அப்போ நியூஸ் நல்லா பரவாயில்ல. ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம். இது விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ இன்னும் டிஎம்கே இன்னும் ஆளுகிற கட்சி அதை கையில் பயங்கரமாக எடுத்துருக்கும். அப்போது அவர் அமைதி காத்ததுனால தான் அங்கே துரிதமாக நடவடிக்கைகள் செயல்பட்டு கொண்டிருந்தது.
ஓகேவா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தன் தங்கச்சி சாவையே அவரால் தாங்கிக்க முடியாமல் இருக்காங்கன்ட்டு எவ்வளோ அவங்க அம்மா சொல்லி நமக்கு இன்டர்வியூலாம் கேள்விப்பட்டிருக்கோம். 41 பேர் உயிருங்க. இந்த மனுஷனோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றும் வேணாம், சகஜமாக இப்போ நடக்கிற இறப்பு வீட்டுகளே போனீங்கன்னா அதீத அன்பு வச்சுருப்பாங்க. அவங்க அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ தம்பி மேலேயோ தீதங்கிறது ஓகே. தீதம் விடுறவங்க ரொம்ப எமோஷ்னலாக எமோட் ஆகி அழுவாங்க, கதறுவாங்க. ஆனால் அதீத அன்பு வச்சுருக்கவங்க அமைதியாகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. ஏன்னா அது ஒரு பிளாக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க எல்லாருமே. சைக்காலஜிஸ்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் கூட பார்த்து சொல்லுங்கள். அப்போது அந்த பிளாக் அவுட் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன சொல்கிறது என்ன பேசுறது என்ன செய்கிறது எதுவுமே தெரியாது. ஓகே, அது வந்து ஒரு அமைதி நிலைமைக்கு போயிடும் மைண்டு. அது ரியலைஸ் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் தான் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் லாஜிக்கலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது அவர் வந்து இப்போ ஆளுகிற அரசு என்ன சொல்லுது, தனி மனித ஆணையம் அமைச்சிருக்கோம், இதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்னான்ட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கோம். அவங்க வந்து போய் ஆய்வு செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றாங்க. இப்போது விஜய் அமைதியாக போனதுலேயும் இன்னொரு நல்லது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு காசிப்பை பரப்ப முடியாது. இப்போ நீங்கள் பேசுகிற நான் பேசுகிறேன், இந்த கட்சி தான் இது பண்ணிச்சு, இவர் தான் அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் நம்ம பேசுவோம். நம்ம பேசுவோங்கிறது அது பெருசாக பெரும்பாலான மக்களுக்கு போய் சேராது. ஆனால் இதுவே விஜய் பேசினார் அப்படின்னா அது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரும். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்களா, இதெல்லாம் பண்ணுறாங்களா, இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகி கலவரங்கள் உண்டாகக்கூடும். இன்றைக்கி நீங்கள் நான் இருக்கிற மாதிரி ஒரு இயல்பான சூழ்நிலை இருக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஓகேவா? அப்போது த ஃபைனல் ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது விபத்துன்னு வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், சதின்னு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து குறைவு தான். ஸோ ஒருவேளை அப்படி ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டை வந்து தனி மனித ஆணையம் வந்து வைக்குது. இல்லை ஒரு வேளை இது ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது, நம்ம இப்போ தாவேக்கால இது பண்ணியிருக்கிற மாதிரியோ ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி வந்து சிபிஐ வரணும். அப்போ சிபிஐ வந்து விசாரித்து ஃபைனல் ரிசல்ட் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சாலோ, இப்போ விஜய் சொன்ன கருத்துக்கள் பொய்யாயிரும் இல்லையா? அப்போ அவர் சொல்கிற ஒரு பொய் எவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்கும், எவ்வளோ உயிர்களை இன்னும் எடுக்கும். ஸோ அதெல்லாம் யோசிங்க. சும்மா அது எதையுமே யோசிக்காமல் ஒரு தனி மனுஷன் பாவம் நாயா உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னாயா வந்தார், அவரை போட்டாயா இந்த பாடுபடுத்துவீங்க, போட்டு இது பண்ணிவிட்டு. அப்போது இன்றைக்கி வந்து இந்த கட்சி செய்த சதி, இவர் செய்த சதி அப்படின்னு ஒரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையோ இல்லை ப்ரெஸ்ஸில் ஒரு மீட்டிங்கோ கொடுத்துட்டாருன்னா ஃபைனலாக வரும்போது அது பொய்யாயிரும் இல்லையா? அது தவறு இல்லையா? அதுக்கு அவரை அமைதியாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். இப்போ அவர் அமைதியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இயல்பு நிலையிலே இருக்குதுங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. அவர் அங்கேருந்து போனது, அவர் தாவிக தொண்டர்கள் ஏன் அங்கே இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் அங்கே இல்லை அப்படின்னு கேட்குறது எல்லாமே எனக்கு என்னவோ ஒரு புரிதல் இல்லாத கேள்வி மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படிங்க ஒரு கட்சினால தான் இவ்வளோ பெரிய, இந்த கட்சினால தான் இவ்வளோ பெரிய இது நடந்துச்சுன்னு சொல்கிற கட்சி அவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல வந்து தாவேக்க தொண்டர்கள் போனாலோ, இப்போ அவங்க வந்து அங்கே நின்று ஒரு அறிக்கை விடுவாங்க, இல்லை ஒரு பேச்சு நிகழும், அங்கே இருக்கிற அவங்க தொண்டர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இவனால தான் இப்படி அவனால தான் இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க, வாக்குவாதம் ஆகும். மறுபடியும் என்ன ஸ்டாம்பேடில் 40 போனது கலவரமாகி இன்னும் ஒரு 40 ஆகலாம், அதிகமாக தான் ஆகும். இறப்பு எனக்கு கம்மியாகுமா, செத்த எண்ணிக்கை குறையுமா, என்ன பிரயோஜனம் இருக்குது? அங்கேருந்து அவங்கள்ட்ட போய் வாதமிட்டு சண்டை போட்டு இல்லை எங்கள் தலைவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? இறப்புகள் அதிகமாகுமா, இறப்புகள் கம்மியாகுமா? அப்போது எந்த புரிதலும் இல்லாமல், மனிதர்கள் மேலே அக்கறையும் இல்லாமல், ஒரு அரசியல் இல்லை தான் சார்ந்த அரசியலோ இல்லை தான் தேர்ந்தெடுத்த கொள்கையோ அதன் அடிப்படையில் பிளைண்டாக ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு இது உதவுமே தவிர, என்னைய மாதிரி புரிதல் எவ்வளவோ பேருக்கு இருக்கும். நான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சேன் பார்த்தீங்களா, கரெக்ட், இவர் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. ஆமாம், எனக்கு இன்னொன்று நான் சொல்ல வரேன் என்னென்னா, அவர் வீட்டில் இருந்தப்போ, பனையூரில் இருந்தப்போ, மக்களை தொடர்பில் சந்திக்காமல் இருந்தப்போ, இந்த கட்சிக்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இவர் வீதிக்கு வரமாட்டார், அதுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ எனக்கே இந்த பயம் இருந்தது தான். இவர் வந்து இப்போது சடனாக ஒரு உச்சத்திலேருந்து வராரு, மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த அன்பும் அந்த ஈர்ப்பும் வந்து அவரை டக்குன்னு குறையாது. சரியா? யாராக இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் எனக்கு முன்னாடி நிற்கிறாருன்னா இட்ஸ் பீன் ஓவர்வெல்ம் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த ஓவர்வெல்மில் நம்மளோட அன்பை பகிர்ந்துருவோம். அது எனக்கு அப்போ தோணி, எதுக்கு அவர் அங்கே எந்த பிரச்சாரமும் ரிஃபார்ம்னா என்னங்க,
செஞ்சதையே மேம்படுத்துவதா? கிடையாது. இப்போ இன்றைக்கி ரிஃபார்ம்னு என்ன பண்ணியிருக்காங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு மேடை பிரச்சாரம் பண்ண அதே தான் இன்றைக்கி வண்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? பிரச்சாரம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு 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 நிலையான ஒரு இடத்துல வச்சு உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி மொபைல் இருக்குது, அது மொபைல் வெஹிக்கிள் மூலிமா பண்ணிட்டு போகிறாங்க. அது எல்லாம் ரிஃபார்ம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நானே வந்து பொதுவெளியில் சொல்லலாம்னு நினச்சேன். அப்படிலாம் தேவையில்லைங்க. அப்படிலாம் வந்து மக்களை வந்து வீடு வீடாக வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு கற்பூரத்தில் சத்தியம் வாங்கிட்டு அப்படி பண்ணுறதெல்லாம் அரசியல் தான் இருக்கா? ஃபோன் இருக்கா? அழகாக ஒரு யூடியூப் சேனலோ ஒரு ஒரு வலைத்தள வெப்சைட்டோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் ஆரம்பிச்சுட்டு விஜய் அவர்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவரோட அரசியல் சிந்தனைகள் என்ன, அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, அவர் எந்த அரசியலை முன்வைக்கிறார், எதை நோக்கி அவர் பயணிக்கணும்னு விரும்புகிறார், மக்களை ஏன் அவரால் தொடர்பு கொள்ள முடியாததற்கான காரணங்கள் அப்படிங்கிறத டெய்லியும் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஜஸ்ட் ½ அன் ஹவர் கிரேட் இனஃப். ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள்? அதுதாங்க ரிஃபார்ம். அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இதனால் நிறைய செலவுகள் குறையும். ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கேவும் கூட்டத்தை காட்டணுங்கிறத என்ன பண்ணுறாங்க, காசு செலவு பண்ணுறாங்க இல்லையா? அரசியல் கட்சி இந்த ஊழல் தொடங்குறதே எங்கே? மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தானே. அப்போ ஊழலை ஒழிக்கணும்னா அதுக்கு இதுவே ஒரு பெரிய வழியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு கட்சி ஊழல் செய்வது எதற்காக என்றால் தன் கட்சியின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக, எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்காக. அவங்க மேக்ஸிமம் பெரும்பாலும் சுயநலமும் இருக்கும். ஆனால் அதில் பெரும்பாலும் அவங்க வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்காக தான். கரெக்டாக? அப்போது இந்த டெக்னாலஜி மூலியமாக ஓகே இது ஒரு புதுசாக ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி யார் கையில் ஃபோன் இல்லை சொல்லுங்கள்? எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார்கிட்டையும் நெட்டு இருக்குது, எல்லோரும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லா பொதுத்தளத்துலையும் இருக்காங்க. அப்போது டைரெக்டாக இப்போ நான் இங்கே பேசுகிற கருத்து உங்களுக்கு வந்து சேராதா? நான் பேசுகிறது என்ன, அந்த கருத்து உங்களுக்கு வந்து சேராதா? போதும், அதுதானே அவர் அங்கே வந்து பண்ண போகிறாரு. ஓகேவா? அப்போது இந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கு இதுதான் ஃபார்மெட்டு. இப்போ அவர் வீட்டில் இருந்தப்போ எனக்கு அதுதான் எல்லாத்துக்கு மேலேயும் கோவம். என்னென்னா, அவர் செவனேன்னு அவர் வழியில் போயிட்டு இருந்தவரை வெளியில் வர மாட்டார், இது பண்ண மாட்டார், ஆச்சா போச்சான்ட்டு கத்தி வெறிநாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தவங்க தான் இன்றைக்கி வந்து அமைதியாக போகிறாரு. இது சொல்ல மாட்டேங்கிறாரு, அது சொல்ல மாட்டேங்கிறாரு, வருத்தம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. வெண்ணைகளை அவர் வருத்தம் தெரிவிக்காமல் இது பண்ணாமல் இருக்கிறது தாண்டா நல்லது. சரியா? உங்கள் அரசியல் உங்களை ஆர்கசம் அடைகிறதுக்காக மற்ற மக்களோட உயிரில் விளையாடாதீங்க. சரியா? அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏர்போர்ட்டில், இதுக்கு இந்த கட்சி தான் காரணம், இவர் தான் காரணம், இதுதான் பிரச்சனை, பிறந்த எல்லாருக்கும் வருத்தத்தை தெரிவித்துக்கிறேன், முடிஞ்சு போச்சா? இது அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு எழுதி வச்சு படிக்கணுமா? கிடையாது. அவர் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாத அவருக்கு சொல்லலாம். அப்போது சொல்ல வேணான்னு தவிர்ப்பதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு புரிதலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் செயல்படவே முடியும், யோசிக்க முடியும். ரைட்டு, அவர் அமைதியாக இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், அவர் அமைதியாக போனதுனால தான் எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு. புரியுதா? அவர் அமைதியாக போனதுனால தான் அரசு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அரசு என்ன வேலை செய்யணும், அமைச்சர்கள் என்ன வேலை செய்யணும், மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா மக்கள் அதோட இயல்புலேயே போயிட்டுருக்கு. அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா அந்த இயல்பு மாறி இருக்கும். இன்றைக்கி கலவரமாக இருக்கும், வெடிச்சிருக்கும், அங்கே வெட்டு குத்தி இங்கே வெட்டு குத்தி, இந்த கட்சிக்காரனை இவன் வெட்டினா, இந்த கட்சிக்காரனை இவன் வெட்டினா, இவன் செத்தான் அவன் செத்தான், அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்னா இல்லை. நான் தான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய கலவரமாகும், பெரிய இதாகும் அப்படின்னு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த அனில் குஞ்சு அரசியல் அறிவு இல்லை, அவருக்கு விஜய்க்கு வந்து அடிப்படை அறிவில் அரசியல் என்னன்னு தெரியும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இதுதாங்க அரசியல் புரிதல், இதுதாங்க அரசியல் அறிவு. ஓகேவா? இவ்வளோ நாள் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஒரு எதிர்மறை அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நேர்மறையான ஒரு அரசியல் இவங்க பண்ணவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஏடிஎம்கே காரன்ட்ட போய் கேட்டோம்னா உனக்கு எதிரி யாருன்னா டிஎம்கே காரன் சொல்லுவான், பிஜேபி காரன் உன்ட்ட எதிர்க்கார் யாருன்னா டிஎம்கே காரன் சொல்லுவான். ஓகேங்களா? அப்போது ஒரு அரசியல் மாற்றத்தை அமைதியாக போகிறதுனால என்ன தப்பு இருக்குது? அமைதி என்றைக்குமே தப்பு கிடையாது. 1000 வார்த்தைகள் தவறாக பொய்யா புரட்டாக பேசி வாழ்கிறதுக்கு, அரசியல் செய்கிறதுக்கு அமைதியாக இருந்து அரசியல் செய்கிறது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. அது நல்லது தான். ஓகேவா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு புரிதல் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 1000 புரிதல் இருக்கலாம், நீங்கள் வேறமாக பார்க்கலாம். ஆனால் என் புரிதல் இது தான். அவர் அமைதியாக இருப்பது நல்லது, அவர் அறிக்கை விடாமல் இருப்பதும் நல்லது. எப்போனா எல்லாத்துக்கும் ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் வரும்ல. இப்போ இந்த தான் தனி மனித ஆணையம் அமைச்சிருக்காங்க இல்லையா, இதன் மூலியமாக ஒரு ரிப்போர்ட் வரும் இல்லையா, அதை பார்க்கணும். அதில் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்துட்டு அதை கையில் எடுத்து அரசியல் மேற்கொள்ளணும்.
ஓகேவா? இல்லை இதை வந்து நமக்கு வந்து ஒரு போதிய இது கிடைக்கல, நீதி கிடைக்கல, இதுக்கு பின்னாடி இன்னும் இது இருக்கா அப்படின்னா, அப்போது அதை எதிர்த்து அரசியல் மேற்கொள்ளணும். அதை எதிர்த்து சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி வழியில் போகணும்.